வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம எஸ்டேட்ல என்ன வேலை நடக்குதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தவசி முருங்கைக்கீரை தான் சமைக்க போகிறோம். இந்த வெயிலுக்கு எங்கேயுமே கீரையே கிடைக்க மாட்டேங்குது. செம்ம வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், கீரை எல்லாம் எப்படி சோர்ந்து போயிருக்குது. ஆனாலும் தோட்டத்துக்கு காலையிலையும் சாயந்தரம் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அப்படி ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்குது இந்த வெயில். இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்தாலும் இப்படி தான், மழை வந்தாலும் இப்படி தான். மழை வந்து எப்படி ஊறிச்சு. இப்போ தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னமும் மழையே பெய்யாத தோட்டம் மாதிரி அப்படி காஞ்சி போய் கிடக்குது. பார்த்த உடனே ஷேன் கத்தும். மேலே போய் பப்பாயை எடுத்துட்டு வந்துடுவோம். புல்லெல்லாம் வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. மருந்தும் அடிச்சிருக்குது. சரி வாங்க, இது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால ஐயோ புஷ்பா வயிற்றுல இருந்துச்சு. புஷ்பா கீழே போட்டிங்களா? இது வேஸ்ட்டு, அதை தனியாக வைப்போம். அந்த சின்னது வயிற்று சைடு வர வாங்கி தரலாம். இன்னைக்கு கிடைச்ச அறுவடை இந்த தவசி முருங்கைக்கீரை, நாட்டுக்கோழி முட்டை, பப்பாயா, பழுத்த பப்பாயா. எங்கேயோ போட்டுட்டு கத்திட்டு இருக்குது. இங்கே பாருங்க, நாய்க்கு இப்படி தான் டெய்லி சோறு. கோழி காலும், இது வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் கொஞ்சம் சோறு நல்லா சாப்பிடும். பசரிக்கீரையும் போட்டிருக்குறோம். ஏன்னா இந்த டெய்லி இந்த கோழிக்கால் போடுறதுனால வயிற்றுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு அதனால கீரையும் போடணும். வாங்க போய் வைப்போம். என்ன ஒரு அவசரத்தை பாருங்க. செம்மையா நல்லா சாப்பிடும். அது ரொம்ப விருப்பமான சாப்பாடு. போய் கையை வச்சுடாது. அம்மா அப்படித்தான் செஞ்சுட்டு கையா போட்டுச்சுங்க. இதே பாருங்க, காய்ச்சி கீழே போட்டுறேன். இப்போ இவங்க 2 பேர் கேஜியில் இருக்கிறதுனால கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. ராக்ஸி வந்து ஃப்ரீயாக சுற்றுறதுனால நம்ம சாப்பாடு போட்டு அங்கே வச்சாலும் அதுக்கு எப்போ இஷ்டப்படுது அப்போ தான் வந்து சாப்பிடும். ராக்ஸிக்கு வைக்கலையான்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் உண்மையான காரணம். அது இஷ்டப்பட்டு எப்போ வருதோ அப்போ தான் சாப்பிடும். நல்லா வெயிலுக்கு குளிர்ச்சியாக
குளிக்கிறாங்க தேய்ச்சி தேய்ச்சி. போயிட்டு அப்படியே ரோடை பார்த்துட்டு வந்துடலாம், போட்ட ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மழை பெஞ்சாலும் பெரிய மழை, வெயில் அடித்தாலும் என்னமோ ஒரு வருஷம் வெயில் அடித்த மாதிரி எப்படி காஞ்சி கிடக்குது. மொறுமொறுன்னு இலலாம் கொஞ்சம் பற்ற வச்சு விட்டா போதும், அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். இப்போ மழை வேணும்னு வேண்டுவோம், மழை வந்தால் அதிக மழை வேணாங்க, ரெண்டும். அப்போ கடவுள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாட்டாரா? அப்பாடா, ஒரு வழியாக மறுபடியும் ரோடு போட்டாச்சு. இது மாதிரி பல முறை நாங்கள் போட்டுட்டோம் ரோடு. ஆனால் மழையால் அடிக்கடி பாதிக்கும். தார் ரோடு போடலாமே சிஸ்டர்னு கேட்குறீங்க, அப்படி போட முடியாது, அதுக்கு பல லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரோலர் தான் வரணும். எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, மழை வந்துட போகுது, ரோலர் வர்றதுக்கு 15 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரிப்பேரில் இருக்குது, வேறு ஆள் எல்லாம் பிஸி. இப்போ ஒரே ஒரு பயம், மழை வந்துச்சுன்னா நம்ம போட்ட ரோடெல்லாம் போயிடும். அது வரைக்கும் வேண்டிகிட்ருக்குறோம் மழை வரக்கூடாதுன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, கஷ்டப்பட்டு ஒரு வாட்டியும் போடுறோம். ஆனால் நாங்கள் ரோடு போடுறோன்னு தெரிஞ்சாலே மழைக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, உடனே வரும். இந்த வாட்டி தான் வரல, ஏசப்பா தான் காப்பாற்றணும். அவக்காடோ பிஞ்சு நிறைய வந்திருக்குது மரத்தில், எங்கே பார்த்தாலும் பிஞ்சு காய். பூக்கள்னால் அவ்வளோ பூ பூத்துருக்குது, அதெல்லாம் பிஞ்சாக வரும். ஆனால் நமக்கு அறுவடைக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது, மழை இல்லைன்னா நல்லாவே கிடைக்கும். மலையில் கொழுந்தும் நல்லா பச்சை பசேல்னு அழகாக வந்திருக்குது. கொழுந்துக்கு மழை தேவை, ரெண்டுமே வித்தியாசம்தான். பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குது. அவக்காடோ மரம் இது, இப்போ சீசன் ஆரம்பிக்குது. எல்லா மரத்துலேயும் நிறைய பூ இருக்குது. இந்த வாட்டி காய் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்துலேயும் பூ பூத்துருக்குது, நிறைய பூ இருக்குது. சீசன் ஆரம்பிக்குது, பழத்தோட்டம் மாறும். கொழுந்தாளுங்கெல்லாம் மலையிலேருந்து கொழுந்து பேக் தூக்கிட்டு வராங்க. 11 மணி அவங்களோட லன்ச் டைம் இது. கொழுந்தெல்லாம் வந்து மடுவத்தில் கொட்டிட்டு இப்போது அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. இது பக்கத்து மலைனால அவங்களே தூக்கிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வண்டி அனுப்புவோம் அவங்களுக்கு. கொழுந்து பறிக்கிறது அவ்வளோ சுலபமான வேலை கிடையாது, பார்க்க ஈஸியாக இருக்கும். இலையை பிச்சு பிச்சு எடுக்கிறாங்களேன்னு அப்படி எடுக்கக்கூடாது, 2 இலை 1 பட் அப்படி தான் பார்த்து எடுக்கணும். இவங்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, நல்லா கொழுந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எவ்வளோ கோடி மக்கள் குடிக்கிற அந்த காலையில் 1 கப் டீக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் குடிக்கிற அந்த டீ வந்து அந்த இலை, இந்த கரங்கள் எடுக்கிற இலைகள் தான். அதை வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பறிப்பாங்க, எல்லா வேலையும் அவங்க செஞ்சு கொடுக்கறதுனால தான் நம்ம காலையில் அவ்வளோ சுலபமாக டீ குடிக்கிறோம். இந்த டீ இலை பறிக்கிறது சாதாரண வேலை கிடையாது, இது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். வழி வழியாக இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு இதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு டீ கப்புக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு டெடிகேஷன், ஒரு உழைப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்குது. எல்லா சந்தோஷத்துக்கும் இந்த மக்கள் தான் காரணம். ரோடு நல்லா போட்டோன்னே மல்லா போகிறாரு, நிம்மதியாக போகிறாரு ரோட்டில். அதுவும் ஆடி ஆடி தான் போயிட்டுருக்குறாரு.
அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.